நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்பிக்கை, ஜெபம் இவை இரண்டும் கிறிஸ்தவர்களின் அடிநாதம், கிறிஸ்தவர்களின் இரு கண்கள் என்று கூட சொல்லலாம். நம்முடைய ஜெபத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை ஜெபத்திற்கு, இறைவேண்டலுக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். இந்த நற்செய்தியிலே வரக்கூடிய கனானிய பெண் நம்பிக்கையையும் ஜெபத்தையும் தன் வாழ்வில் ஒரு சேர பெற்றிருந்தார் என்று பார்க்கின்றோம். இந்த நாளிலே நாம் கனானிய பெண்ணினுடைய செயலை பற்றியும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய செயலை பற்றியும் சற்று சிந்தித்து பார்ப்போம். அதன் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதையும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். கனானிய பெண்ணினுடைய செயல், இயேசுவை பற்றி அவர் கேள்விப்படுகிறார், அவருடைய புதுமையை பற்றி கேள்விப்படுகிறார், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறார், நம்பிக்கையோடு கூடிய ஜெபத்தை, இறைவேண்டலை ஏறெடுக்கிறார், வெற்றி பெறுகிறார், இயேசுவின் அருளை பெறுகிறார், தன் மகளுக்கு குணத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் இந்த கனானிய பெண்ணினுடைய செயல் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நற்செய்தியிலே, மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரத்திலே 24 முதல் 30 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியானது மத்தேயு நற்செய்தியிலும் வருகிறது. மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 21 முதல் 28 வரை மத்தேயு நற்செய்தியாளர் கனானிய பெண்ணுடைய நம்பிக்கையை பற்றி பேசுகிறார். அங்கு ஆண்டவருடைய செயல் மிக தெளிவாக இருப்பதை நாம் காண முடிகிறது. மத்தேயு நற்செய்தி 15:23 தன்னை நோக்கி கதறிக்கொண்டு வரக்கூடிய அந்த பெண்ணிடம் இயேசு ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீடர்கள் சொல்லுகிறார்கள், மத்தேயு நற்செய்தி 15:23 நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று சீடர்கள் இயேசுவிடம் பரிந்துரைக்கிறார்கள். நீ ஒரு காரியம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை இயேசுவே, இவரை இங்கிருந்து அனுப்பிவிடும். ஏனென்றால் அவருடைய கதறல் அப்படிப்பட்டதாக இருந்தது. வசனம் 24 இயேசு சொல்லுகிறார், யூதர்களுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன், இஸ்ராயேல் குலத்தை சார்ந்தவர்களுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன், தவறி போன ஆடுகளை தேடிதான் நான் வந்திருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை அவர் அங்கு பதிவிடுகிறார். வசனம் 26 என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஏன் இயேசு இப்படி செய்ய வேண்டும்? ஏன் இயேசுவினுடைய வார்த்தை அழுத்தமானதாக, மனதை புண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது? தன்னை நோக்கி வந்தவர்களுக்கு குணமளித்த இயேசு 12 ஆண்டுகளாய் துன்புற்ற பெண்ணுக்கு தன் வல்லமையால் குணப்படுத்திய இயேசு, தன்னை தொட முயன்ற நோயாளிகளுக்கு குணத்தை கொடுத்த இயேசு, நயீன் நகரத்து கைம்பெண்ணின் கண்ணீரை கண்டு தானாகவே சென்று அந்த பெண்ணினுடைய மகனை உயிர்த்தெழச் செய்தார் இயேசு. இந்த நாளிலே ஏன் இப்படி செய்ய வேண்டும்? இயேசுவினுடைய இந்த செயலை பார்த்த பெண் என்ன செய்கிறார்? எப்படி இயேசுவிடமிருந்து அந்த குணத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது? எந்த இடத்தில் இயேசுவின் அருளை அவர் பெற்றார்? எந்த செயலால் தன்னுடைய மகளுக்கு குணத்தை பெற்றுக்கொண்டார் என்று சிந்தித்து பார்க்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் அவரின் மனதிலிருந்து வந்தவை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக அவரின் காலத்தில் வாழ்ந்த யூத மக்களுடைய மனதில் இருந்ததை இயேசு வெளிப்படுத்துகிறார். கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான், யூத மக்களுக்கு மட்டும்தான், கடவுள் கொடுக்கக்கூடிய மீட்பு யூதர்களுக்கானது தான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்படித்தான் அவர்களுடைய மனதில் எழுதி வைத்திருந்தார்கள். கடவுள் மெசியாவை அனுப்புவார், இந்த ரோமை ஆட்சியை கவிழ்த்து போடுவார், நாங்கள் அந்த மெசியாவின் ஆட்சியிலே மகிழ்வோடு இருப்போம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தார்கள். மீட்பர் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் என்பதை அவர்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த கால சூழலிலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல.
கடவுளுடைய மீட்பு யூத மக்களுக்கானது மட்டுமல்ல, பிற இனத்தாருக்குமானது. நீங்கள் யார் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறீர்களோ அவர்களுக்கானதும் தான் கடவுளுடைய மீட்பு என்பதை அந்த பிற இனத்தாருடைய வார்த்தையை வைத்தே அவர் மூலமாகவே கடவுள் வெளிப்படுத்துகிறார். எனவே தான் இயேசுவின் நற்செய்தியிலே கூறுகிறார் பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 29வது வசனத்திலே, நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று. அப்படி என்ன சொன்னார் இயேசுவிடம்? ஐயா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதில் கூறுகிறார். ஆக யூதர்கள் கடவுளுடைய மீட்பு தங்களுக்கென்று வைத்து கொண்டார்கள், உண்மைதான். ஆனால் அந்த மீட்பு பிற இனத்தாருக்குமானது என்பது உமக்கு தெரியுமே என்பதை அவர் சொல்லாமல் சொல்வதை நாம் காண்கின்றோம். எனவே தான் ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியிலே மிக அருமையாக அந்த வார்த்தையை பயன்படுத்தின அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்லுகிறார்? மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 28வது வசனத்திலே, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்லுகிறார். ஆக அவருடைய நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு அங்கு பாராட்டுகிறார். கடவுளுடைய மீட்பு பிற இனத்தாருக்கு உரியது என்பதை உன் வழியாக கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அவர் நினைத்து பூரிப்படைவதை நாம் காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் திருவுளத்தை, கடவுளுடைய திட்டத்தை ஒரு பெண்ணால் எப்படி கண்டுகொள்ள முடிந்தது? தன் நம்பிக்கையால், தான் கொண்டிருந்த அந்த இடைவிடாத ஜெபத்தால் அந்த பெண்மணி கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுகிறார், கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளுகிறார். நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய ஜெபமும் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சில நேரத்தில் நாம் கடவுளிடம் கேட்பது கிடைப்பதில்லை. எனவே நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கிறது? நம்முடைய ஜெபம் குறைகிறது, ஜெபிப்பதை நாம் மறந்து போகின்றோம். அதன் விளைவாக என்ன நடக்கிறது? நம்முடைய நம்பிக்கை ஒன்றுமில்லாமல் போகிறது, நம்முடைய நம்பிக்கை குறைகிறது, மறைகிறது என்று கூட சொல்லலாம். இந்த ஜெபத்தையும் நம்பிக்கையையும் இழந்தவர்களாய் எப்படி நாம் கடவுளுடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்வில் அறிந்து கொள்ள முடியும்? சொல்லுங்கள். கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய வல்லமையை ஜெபத்தினாலும் நாம் கொண்டு இருக்கக்கூடிய நம்பிக்கையினாலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஜெபத்தினாலும் அந்த நம்பிக்கையினாலும் கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய திருவுளத்தை, கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து கொண்டவர்கள் திருவிவிலியத்திலே பலர் இருக்கின்றார்கள். அவர்களில் இருவரை பற்றி மட்டும் இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவர் யோசேப்பு. தொடக்க நூல் 37வது அதிகாரத்திலே அவர் வருகிறார். எகிப்திற்கு தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்படுகிறார். அங்கு இருக்கக்கூடிய அரண்மனையிலே வாழ்கிறார். பிறகு சிறையில் அடைக்கப்படுகிறார். பிறகு அதிகாரியாய் மாறுகிறார். தன்னை விற்ற சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவராக மாறுகிறார். இந்த நிலையை அவர் எப்படி அடைந்தார்? அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் 37வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். இது எதை குறிக்கிறது? யோசேப்பு கடவுளை மட்டுமே நம்பி இருந்ததை குறிக்கிறது. தன்னுடைய ஜெபத்தை கடவுள்பால் ஏறெடுத்ததை குறிக்கிறது. கடவுளை நம்பி அனுதினமும் ஜெபித்ததை குறிக்கிறது. எவர் ஒருவர் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவரோடு கடவுள் இருக்கிறார் என்பதை இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். தன்னுடைய ஜெபத்தால் கடவுளுடைய உடனிருப்பை அவர் உணர்ந்து கொண்டார். தன்னுடைய ஜெபத்தினுடைய பயனாய் அவருக்கு என்ன நடந்தது? அவருடைய நம்பிக்கை அதிகரித்தது. தொடக்க நூல் 50வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் இங்கு வருகிறார்கள். தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின பிறகு சகோதரர்கள் பயந்து போகிறார்கள். தன்னுடைய தந்தை இறந்த பிறகு யோசேப்பு தங்களை அழித்து விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? மிக அருமையாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அவர் கடவுள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், தொடக்க நூல் 50வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்,
ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். இந்த வாழ்வை அவர் எப்படி பார்த்தார் பாருங்கள் அன்புக்குரியவர்களே. தன்னுடைய சகோதரர்கள் தீங்கிழைத்தார்கள், தவறு செய்யாத குற்றத்திற்கு சிறையிலே அடைக்கப்பட்டார். இருந்த போதிலும் கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார். எனக்கு தீமை செய்தாலும் அந்த தீமை கடவுளுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்விற்கு வராது என்பதை அவர் உணர்ந்திருந்த காரணத்தினால் தன்னுடைய வார்த்தையால் இதை அவர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எனக்கு நடந்தது தீமைதான், ஆனால் அந்த தீமையை கடவுள் நன்மையாக மாற்றிவிட்டார். இதுதான் யோசேப்பு கடவுள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை என்பதற்குரியவர்களே. இரண்டாவது மனிதர் விவிலியத்திலே நாம் காணக்கூடியவர் யார் என்றால் தானியேல். தானியேல் முதல் நூலிலேயே அவரை பற்றி வருகிறது. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் தானியேல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக அனுதினமும் தானியேல் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார், கடவுளுடைய உடனிருப்பை நாடக்கூடியவராக இருந்தார். அதனால் அந்த ஜெபத்தினுடைய பயன் அவருக்கு எங்கு வெளிப்படுகிறது? தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அவரை பிடிக்காதவர்கள் அரசரிடம் அவரை மாட்டி விடுகிறார்கள். அதன் விளைவாக அவரை அந்த சிங்க குகையிலே போடுகிறார்கள். சிங்க குகையிலே அவர் இருந்த பொழுது அரசன் தன்னை காண வந்த பொழுது அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அன்புக்குரியவர்களே, தான் வழிபடக்கூடிய கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார் தானியேல். எனவேதான் சற்றும் அவர் பயப்படவில்லை, கோபப்படவில்லை, வேதனை அடையவில்லை. ஆண்டவரே, நான் நாள் முழுவதும் 3 வேளையும் உம்மை நோக்கி நான் ஜெபித்து கொண்டு இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுத்தீர் என்று அவர் புலம்பவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரிந்திருந்தது, தான் நம்பிய கடவுள், தான் ஜெபித்து அனுதினமும் அவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நான் நிச்சயம் அவருடைய அருளால் மீட்கப்படுவேன் என்று நம்பினார். அந்த நம்பிக்கை சிங்க குகையிலே வெளிப்படுகிறது அன்புக்குரியவர்களே. உடனடியாக கடவுள் அவரை சிங்க குகையிலிருந்து பாதுகாக்கவில்லை, முன்னாடியே பாதுகாத்திருக்கலாம், அவர் போகாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த அதிசயத்தை சிங்க குகையிலே நடத்துவதற்கு விரும்பினார். அவருக்கு பிடிக்காதவர்கள் அரசனிடம் சொல்லுகிறார்கள், அரசனிடமிருந்து ஆண்டவர் அவரை காப்பாற்றவில்லை. சிறைக்கு கொண்டு செல்லுகிறார்கள், அங்கேயும் ஆண்டவர் அவரை காப்பாற்றவில்லை. அந்த குகையிலே போடுகின்ற பொழுதும் ஆண்டவர் காப்பாற்றவில்லை. ஆனால் குகையிலே போட்ட பிறகு அதிசயம் நடக்கிறது. அவருடைய நம்பிக்கை ஆழமானதாக இருந்ததை அந்த குகையிலே அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, கானானிய பெண் தன்னுடைய ஜெபத்தால், தன்னுடைய நம்பிக்கையால் இறையருளை பெறுகிறார். யோசேப்பும் தானியேலும் தங்களுடைய ஜெபத்தால், தங்களுடைய நம்பிக்கையால் இறையருளை பெற்றார்கள். நாம் எப்போது நம்முடைய ஜெபத்தால், நம்முடைய நம்பிக்கையால் இறையருளை பெறப்போகிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் முதலில் ஜெபிக்கின்றோமா? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? புனித பவுலடியார் மிக அருமையாக தன்னுடைய வார்த்தைகளிலே பதிவிடுகிறார். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16, 17, 18 எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். நம்முடைய வேண்டுதல் இடைவிடாமல் இருக்கிறதா? அல்லது எனக்கு தேவைக்காக, எனது தேவைக்காக ஆண்டவரை தேடி வரக்கூடியவனாக நான் இருக்கின்றேனா? இந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதற்காக ஆண்டவரை தேடி வரக்கூடியவனாக இருக்கின்றேனா? அல்லது என்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்று தானியேலை போல அனுதினமும் ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் கடவுள் மேல் கொண்டு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆழமானதாக இருக்கின்றதா? நாம் கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்து இருக்கின்றோமா? அல்லது துன்பமோ பிரச்சனையோ கவலையோ கண்ணீரோ வருகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை அசைக்கப்படுகின்றதா? அசைக்கப்படும். யோபினுடைய நம்பிக்கை அசைக்கப்பட்டது.
தானியேலுடைய நம்பிக்கை அசைக்கப்பட்டது, யோசேப்பினுடைய நம்பிக்கை அசைக்கப்பட்டது. இருந்த போதிலும் அவர்கள் ஜெபத்தில் நிலைத்திருந்த காரணத்தினால் அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் மீட்டெடுத்து கொண்டார்கள். நாம் எப்பொழுது ஜெபிக்க போகின்றோம்? நாம் எப்பொழுது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கப் போகின்றோம்? நாம் ஜெபிக்கின்றோமா? ஆண்டவர் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஜெபத்தால், நம்முடைய நம்பிக்கையால் இறை திட்டத்தை உணர்ந்து கொள்ள, இறை அருளை பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி இந்த தெய்வீக வழியிலே தொடர்ந்து இறைவனிடம் நாம் மன்றாடுவோம்.